கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்காங்க. ஷெர்லி, இந்த தொகுப்பை பார்த்திருந்தோம். ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி இது. அங்கே இருக்கக்கூடிய மக்களால் எப்படி அணுகப்படக்கூடியதாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தபால் நிலைய ஊழியர்கள், அதிகாரிகள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க, இதை தாண்டி தபால் துறையை மேம்படுத்துவதற்கு அங்கே என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக பார்த்தோன்னா தபால் துறையை மேம்படுத்துவதற்காக அரசு சார்பில் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தி வந்தாலும் இந்த மாதிரியான தபால் துறையின் அலட்சிய போக்குகளும் அரங்கேறி வருதுன்னு தான் சொல்லலாம். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த கோவையில் குளத்தை தூர்வாரும் போது அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த கடிதங்கள் தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. தற்போது இந்த தபால் துறையை எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் அதிக அளவு கிராமப்புறங்களில் தான் இருக்கிறது தபால் துறைகள். இது போன்ற சம்பவங்கள் கிராமப்புறங்கள் அரங்கேறினால் பல்வேறு மக்களுக்கு அந்த தபால்கள் சென்றடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த தபால் துறையை மேம்படுத்துவதற்கும் இது போன்ற அலட்சிய போக்கை கண்காணிப்பதற்கும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து நம்முடைய தபால் துறையில் தேசிய விருது பெற்ற ஓய்வு பெற்ற அதிகாரி நம்மிடையே இருக்கிறார், திரு ஹரிஹரன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ அதிகப்படியான தபால் நிலையங்கள் கிராமங்களில் இயங்குது. இப்போ சமீபத்தில் நம்ம கோவையிலிருந்து குளத்தில் கூட அந்த தபால்கள்லாம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படாமல் அதெல்லாம் ஒரு குளத்தில் கொட்டப்பட்ட ஒரு அவல நிலையும் ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களை தடுப்பதற்கு தபால் துறையில் எந்த மாதிரியான கண்காணிப்பு பணிகளை மேம்படுத்தணும், அது குறித்து சொல்லுங்கள். கண்டிப்பாக தபால் துறையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் உடனடியாக அது களையப்படுகிறது. சில அசம்பாவிதமாக தெரியாதனமாக, அதாவது தபால் துறைக்கு தெரியாதே சில ஊழியர்களின் கவனக்குறைவாக இந்த மாதிரி ஏற்பட்டதுண்டு. அது ஏதோ அபூர்வம். கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 1,50,000 தபால் நிலையங்கள் இருக்கின்றன. அதில் 1,30,000 கிட்டத்தட்ட 89% கிராமப்புறத்தில் இருக்கிறது. இதில் ஏதோ சில தவறுகள் அப்பப்போது ஏற்படலாம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது எப்படி ஊழியர்கள் எந்த மனநிலையில் அதை செய்கிறார்கள் என்று தெரியாது. இருந்தாலும் ஒரு 125 கோடி ஜனங்க இருக்கிற இடத்துல ஓரிரு தவறுகள் சில டைம் ஏற்படுதான் உண்டு. அதனால் அதை தடுக்கிறதுக்கு உரிய நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தபால் துறையை மாதிரி கௌரவமிக்க துறை கிடையாது. இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அது பெருசாக விமர்சிக்கப்படுகிறது. அதையெல்லாம் தடுக்கணுன்னா அதிகாரிகள் எல்லாருமே அந்த வேலை செய்கிறவங்க கூட தன் முயற்சி எடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடைமுறைக்கு கொண்டு வர மாதிரி என்னுடைய, அதாவது வேலையில் ஒரு கருத்தில் கொண்டு கடமையை கண்ணியமாக கொண்டு அந்த மாதிரி பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதற்கு பலவிதமான ஆய்வுகள் உண்டு. அதாவது தபால் துறையில் நீங்கள் புகார் செய்வதற்கு கஸ்டமர் கேர் சென்டர் உண்டு. ஒவ்வொரு தலைமை தபால் நிலையம் கஸ்டமர் கேர் சென்டர் உண்டு. அதே மாதிரி அதிகாரிகள் புகார் தெரிவிக்க அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு கோட்டத்துக்கு கண்காணிப்பாளர் இருக்காங்க. மண்டலத்தை எடுத்தால் மண்டல தலைவர் இருக்காங்க. இந்த மாதிரி தபால் துறையில் பல்வேறு பேர்கள் குறைகளை களைவதற்கென்றே இருக்கிறது. குறைகள் களைவதில் தபால் துறை முன்னிடம். நீங்கள் ஒரு கார்டு எழுதி போட்டால் இந்த புகார் சொன்னால் உடனடியாக உங்களுக்கு பதில் வரும். அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கூட ஆன்லைன்லாம் வந்தால் மடமடியாக இம்மிடியேட்டாக செய்யக்கூடிய வசதிகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி குறைகள்லாம் கண்டறியதுக்கு நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம். இந்த மாதிரி வெளியில் வந்ததுனால தான் எங்களுக்கெல்லாம் தெரியுது. அதனால் அதிகாரிகளும் அல்லது ஒரு நிர்வாகிகளும் இதுக்கு ஒரு சர்க்குலர் போடணும். அதாவது ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குது, இது மாதிரி நடக்காத பார்த்து கொள்ளுங்கள் அல்லது அறிவுரையோ இதை செய்தால். இது முந்தியெல்லாம் இருந்தது. அதாவது இந்த இமெயில் வர காலத்துக்கு முதல்ல தபால் துறையில் ஒவ்வொரு குறை தீர்க்கும் நாள், அதே மாதிரி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு, குறைகள், பாராட்டுகள் இதெல்லாம் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் அனுப்பி வச்சுப்பாங்க. சர்க்குலர் அனுப்புவாங்க. அந்த சர்க்குலர் அனுப்பிச்சு அவங்க தன்னை முன்னேற்றிக் கொள்ள, தான் இப்படி பின்தங்கி இருக்கணுமா முன்னேறி கொள்ளலாம், தவறு செய்யணுமா அது திருத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏராளமாக கொடுக்கப்பட்டீங்கன்னா அது தற்போது கொஞ்சம் நடைமுறை, அதாவது அதிகப்படியாக நடைமுறைப்படுத்தலை. அது நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் விட்டு எல்லா தபால் நிலையங்களுக்கும் இது தெரியப்படுத்தினாலும் அது ஒரு அறிவுறுத்தலும் பேர் இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள்லாம் களையறதுக்கு வாய்ப்பு உண்டு. தற்போது பார்த்துட்டுனா முன்னாடியே குறிப்பிட்டது போலவே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகப்படியாக அந்த தபால் இதை பயன்படுத்துகிறதா இருக்குது. ஏன்னா அங்கே தான் அதிகப்படியான தபால் நிலையங்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற பிரச்சனைகளில் புகார் அளிக்கிறதுக்கு எந்தளவு இந்த இணையதளத்தை பயன்படுத்தி புகார் அளிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்துட்டோன்னா இந்த இமெயில் இந்த மாதிரியான இணையதளங்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கப்பவே இந்த அஞ்சல் துறையோட பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் புது புது திட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் இதில் என்ன குறைகள் இருக்குது? இது எந்த மாதிரி மேம்படுத்தலாம்? குறைகள் சொல்லப்போனால் அவ்வளவு இல்லை. இருந்தாலும் இமெயில் அதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் வந்திருக்குது. ஆனால் கிராமப்புறத்தில் இன்னும் அந்த மாதிரி அட்வான்ஸ் வரல.
குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஒரு கோரியரில் நீங்கள் கடிதம் அனுப்புனா கிராமப்புறத்தில் ஒரு தொலைதூர கிராமப்புறம் ஒரு வில்லேஜ் சென்னனூர்னு ஒரு வில்லேஜுக்கு எடுத்தேன்னா அந்த கோரியர்னால் கொடுக்க முடியாதுங்கிறது நான் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தூரத்தில் ஒரு சாஃபிகஸ்டடாக அர்பனில் தான் அதை டெலிவரி பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது லெட்டரை அந்த போக முடியாத ஏரியாவுக்குள்ள லெட்டரை தபால் பெட்டியில் சேர்த்து அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது இதனால் தபால் துறையுடைய கிராமப்புறத்தில் சேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இதுலேயும் ஒரு குற்றச்சாட்டு இப்போ என்ன புதுசாக முன்வைக்கப்படுதுன்னா, இப்போ அனுப்பக்கூடிய கடிதங்கள் எல்லாம் வந்துட்டு குறிப்பிட்ட நாளத்தோட காலதாமதமாக அந்த கடிதங்கள்லாம் அந்த வாடிக்கையாளரை போய் சென்றடையுது, இந்த தபால் துறையில் நிறைய காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை களையறதுக்கு என்ன பண்ணலாம்? காலதாமதம்ங்கிறது இப்போ தவிர்க்க முடியாது. முன்பெல்லாம் ஆரம்பத்தில் வந்துட்டு ஓடுற ட்ரெயின்லேயே அஞ்சல் பிரிப்பு இருந்தது. அந்த அஞ்சல் பிரிப்பு வசதியெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த நிறுத்தப்பட்டனால அந்த காலதாமதம் கொஞ்சம் ஏற்படும். அந்த ஸ்டார்டிங் செக்ஷனில் கொஞ்சம் மாற்றமெல்லாம் கொண்டு வந்துருக்குது. இப்போ காலதாமதம்னா எங்கிட்ட ஒரு லெட்டர் வச்சுருக்கிறேன். 1928 கோயம்புத்தூரில் இன்றைக்கி போட்ட கடிதம் நாளைக்கு சாயந்தரம் டெலிவரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கடிதமெல்லாம் வச்சுருக்கேன். அப்போது போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லாத காலத்தில் இங்கேருந்து கொள்ளைகால்களை போட்டப்பட்டு தான் அடுத்த நாளே சேர்ந்தது. இப்போ அந்த மாதிரி சாத்தியம் இல்லை. ஆனால் சாத்தியப்படுத்தலாம். அதுக்கு என்ன குறைகள் இருந்து ஒரு ஆராய்ஞ்சி அதுக்கு நிர்வாகம் வந்து அதை எப்படி உடனடியாக டெலிவரி இப்போ எதுவுமே ஸ்பீடாக நடக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. காலதாமத்தினால தானே எந்த கோரியர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஸ்பீட் போஸ்ட் ரொம்ப சேவை அபூர்வமாக நடக்குது. ஆனால் கோரியர் வந்தாலும் தபால் துறை இன்னும் நம்பித்தான் இருக்காங்க. தபால் துறை சேவை மிக பிரமாதமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த காலதாமத்தை தவிர்க்க நிர்வாகம் வந்து சில வழிமுறைகளை கையாளும். அதாவது இந்த கடிதங்கள் ஒரு அலுவலகத்தில் சென்று இந்த கடிதம் எங்கே போடப்பட்டது, இப்போ வரதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ தாமதமாக வர காரணம் என்ன, இது ஆராய்ந்து அந்த தாமதத்தை தவிர்க்க அதாவது எப்படி மெயில் அனுப்ப வேண்டிய ரூட்டை மாற்றலாம். இந்த மாதிரி பல்வேறு இருக்குது. ஆர்எம்எஸ் நிறைய விங்கு இருக்குது தபால் துறையில். இதெல்லாம் பண்ணால் நிர்வாகத்தில் செயல்படுறாங்க. நிர்வாகத்தில் அப்பப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரையல் கார்டு அந்த மாதிரி கார்டெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி இன்னும் ஆராய்ந்து மறுபடியும் தபாலை சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். தபாலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த இமெயில் எது வந்தாலும் தபால் தான் ரொம்ப டாக்குமெண்டேஷன். அது தபால் கண்டிப்பாக அது தபால் துறையில் வர்றது. இப்போ கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் முக்கியமான ஆவணங்கள்லாம் தபால் மூலியமாக தான் பதிவு தபால் மூலம் தான் அனுப்புகிறாங்க. வேறு மாற்று கருத்தே இல்லை. வேறு கோரியர் மூலமாக அனுப்ப முடியாது. அது செல்லத்தக்கதும் அல்லன்னு நான் நினைக்கிறேன். தற்போது தேவேந்திரன், தபால் அப்படிங்கிறது ஒரு மிகவும் முக்கியமானது. ஒரு பதிவு செய்யக்கூட ஒரு ஆவணங்கள் என்பது தபால் மூலியமாக தான் அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்த தபால்கள் வந்துட்டு காலதாமதமாக செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய தபால் துறையின் ஊழியர்களோட அலட்சிய போக்கின் காரணமாக அது குப்பையில் கொட்டப்படுவதும் போன்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது முன்பாக இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு பணிகள் எல்லாத்தையுமே துரிதப்படுத்தணும். அதில் அதிகளவு அதிகாரிகள் கவனம் செலுத்தினாலே இது போன்ற அலட்சிய போக்குகளை தவிர்க்கலாம் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் முந்தைய காலத்தில் இருந்த அந்த ஆர்எம்எஸ் என்பதற்குரிய அந்த ரயில் மூலியமாக அந்த தபால்களை பிரித்து விநியோகக்கூடிய திட்டத்தின் மூலமாக அதிகப்படியான கடிதங்கள்லாம், அதாவது 1923ஆம் ஆண்டிலே கூட இன்று கோவையில் அனுப்பப்பட்ட கடிதம் அடுத்த நாளில் அந்த செல்லக்கூடிய வாடிக்கையாளருக்கு சென்றடைந்தது. ஆனால் தற்போது அந்த நிலை ஏற்படாததுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த ரயில் மூலியம் அனுப்பக்கூடிய விஷயங்கள்லாம் காலதாமதம் ஆவதன் காரணமாக தான் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே பண்டைய கால முறையில் பின்பற்றியது போலவே அந்த ரயில் மூலியமாவது அந்த லெட்டர்களை அனுப்புவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது போலவே கண்காணிப்பில் இருக்கக்கூடிய, அதாவது எந்தெந்த முறையில் கண்காணிக்க வேண்டும் என்பதுடைய திட்டங்களை முறையாக அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் ஊழியர்களை. அப்போது இந்த மாதிரி அலட்சிய போக்கைகளை தவிர்த்து தபால் துறையை மேம்படுத்தலாம் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தேவேந்திரன், நிச்சயமா ஷெர்லி, பல முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. நன்றி.